பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தீபாவளியை சந்தோஷமாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா வெடி வெடித்து சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. ஆனால் இந்த குமரவேல் பார்த்தீங்க அப்படின்னா வேணும்னே சரவணன் மேலே வெடி படுற மாதிரி வந்து வெடிப்பாங்க. வேணும்னே சரவணன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை எத்தனை வாட்டி அடிச்சிருக்கான், அதனால் அவனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெடியை வந்து வேணும்னே குமரன் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி பண்ணுவார். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து குமரவேல் கிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வெடியை வந்து இங்கே வச்சு வெடிப்போம், உனக்கு வேறு இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குமரவேலை அடிக்க போயிடுவாங்க. ரெண்டு ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை வந்துடும். அதுக்கப்புறம் தீபாவளி எதுமா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாட்டி வந்து ரெண்டு ஃபேமிலியும் வந்து சண்டை போடாமல் விலக்கி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா சக்திவேலும் முத்துவேலும் பார்த்தீங்கன்னா பழனிவேல் கிட்ட இந்த மாதிரி நீ எப்போ தான் வந்து கடை திறக்கலான் இருக்கு, என்ன நினச்சிட்டு இருக்க, உங்கள் வீட்டில் சொன்னியா இல்லையான்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து பழனி நான் இன்னும் மச்சான் கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகன்யா உங்கள் மரியாதைக்காக இல்லைனாலும் ஏன் மரியாதையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி புதுசாக கடை திறங்க, அங்கேயே வந்து 1000க்கும் 500க்கும் வந்து கெஞ்சி கெஞ்சி பிச்சை எடுக்கிற பொழப்பா இருக்குது, அந்த கடையில் வந்து உங்களுக்கு வேலையே வேணாம், தயவுசெய்து நீங்கள் புது கடையை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, பழனி வந்து பாண்டியன் கிட்ட சொல்லுவாரா? ஸோ அப்படி வந்து பழனி வந்து இந்த கடையை விட்டு போயிட்டா பாண்டியனோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.